ஒரு வாரம் மாமிச உணவுகளில் கவனம் செலுத்துங்க, அல்லது ஒரு வாரம் இல்லைனா 2 வாரம் மாமிச உணவுகளில் கவனம் செலுத்துங்க. என்னை பொறுத்தவரை ஒரு வாரம் மாமிச உணவு. ஏன்னா நீங்கள் மாமிச உணவில் கவனம் செலுத்திங்கன்னா காய்கறிகளோட அருமை உங்களுக்கு தெரியாது, காய்கறிகளோட சிறப்பு உங்களுக்கு தெரியாது. மாமிச உணவை பற்றி தான் சிந்திப்பீங்க. நீங்கள் இந்த வாரம் ஃபுல்லாக மாமிசமாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, டெய்லி மீன் எடுக்கிறீங்க, அப்பப்போ இடையில ஏதாவது சிக்கன் அந்த மாதிரி எதாவது எடுக்கிறீங்க, இறால் எடுக்கிறீங்க அப்படின்னா அது பற்றி தான் உங்களுக்கு, அதுதான் பெருசு பொருட்கள்னு தெரியும், அதுதான் சிறந்த உணவு பொருட்கள். தாவர உணவுகள் உங்களுக்கு குறைவாக தெரியும், குறைச்சல தாழ்வாக தெரியும். அப்போ நீங்கள் அதில் கவனம் செலுத்த மாட்டீங்க. ஏன்னா இது வேறு அது வேறு. தாவரம்னு வரும்போது அதில் பழங்கள், காய்கறிகள், இலைத்தலைகள், கீரைகள், கிழங்குகள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைத்தலைகள் எல்லாமே வரும். நீங்கள் தாவரத்தில் வரும்போது இதில் எல்லாத்துலேயுமே கவனம் செலுத்துவீங்க. மாமிசம்னு வரும்போது அது வேறு மாதிரி, மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், மாமிசம், இறைச்சி அப்படி போயிடும். இது வேறு உலகம், அது வேறு உலகம். உணவு உலகத்திலே பார்த்தீங்கன்னா இது வேறு உணவு உலகம். அது வேறு. எப்படி சிங்கம் புலியெல்லாம் பாருங்கள் மாமிசமே சாப்பிட்டுட்ருக்கு. ஒரு ஆடு மாடுகள் பாருங்கள் தாவரத்தையே சாப்பிட்டுட்ருக்கு. காரணம் அதோட சிந்தனை அப்படி இருக்குது. ஒரு விஷயத்தை அது தாவரத்தை சாப்பிடும்போது தாவரத்தை பற்றி மட்டும்தான் யோசிக்க முடியும். அது வேறு, இது வேறு. அதுபோல் மாமிசத்தை சாப்பிடும்போது அதனால தான் மாடு புல்லை ஏன் தின்னுக்கிட்டே இருக்குது. ஏன் புல்லை தான் திங்கணும், ஏன் கொஞ்சமாவது யோசிக்கலை, ஏன் மாமிசத்தை தின்னு பார்க்கலாமே அப்படின்னு ஏன் யோசிக்கலை? ஏன்னா அது வேறு, இது வேறு. அதனால தான் அது புல்லை மட்டுமே திங்குது, அதை மட்டுமே யோசிக்குது, அதை மட்டுமே தின்பதற்காக ஆசைப்படுகிறது. அதுபோல் மாமிசம் தின்பவைகள் என்ன பண்ணுது, அதை மட்டும் அனைத்துண்ணிகளும் இருக்குது, அப்படிப்பட்ட. ஆமாம், இயற்கையில் எல்லாமே இருக்குது. ஆனால் நாம் அனைத்துண்ணி கிடையாது, தாவர உண்ணி. நாம் குரங்குகளாக இருக்கும்போது கண்டிப்பாக மாமிசம் சாப்பிட்ருக்க மாட்டோம். ஒருவேளை நாம் குரங்குகள் தான், இப்போவும் குரங்கு தான் விலங்குகளாக இருக்கும்போது. ஆனால் நம்ம இப்போ விலங்கு கிடையாது, மனிதராக மாட்டோம். விலங்கு தான் மனிதராக மாறி இருக்கே தவிர நம்ம இப்போவும் குரங்கு தான். நம்ம விலங்காக இருந்தபோது நம்ம மாமிசம் சாப்பிட்ருந்தா அது குழப்பத்தின் அடிப்படையில் தான். ஆனால் இப்போ ஒரு குரங்கு, ஒரு வீடியோ பார்த்தேன், அதில் ஒரு மனித குரங்கு மாமிசம் சாப்பிடுது. அது ஒரு குழப்பத்தின் அடிப்படையில் தான் அது மாமிசத்தை சாப்பிடுகிறது. ஒரு மாற்றம், அந்த மாதிரி ஒரு தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்க முடியாத ஒரு தடுமாற்றத்தின் அடிப்படையில் தான் அது மாமிசத்தை சாப்பிடுது. ஒரு மாடு மாமிசத்தை சாப்பிட்டா உடனே அது மாமிச உண்ணியாக நம்ம நினைத்து விடுவோமா? அதுபோல் தான் ஒரு மனித குரங்கு என்ன பண்ணுது, அது மாமிசத்தை சாப்பிடுகிறது என்பதால் அது உடனே நம்ம மாமிச உண்ணியாக நினைக்க முடியாது. ஒரு ஆடு மாமிசம் சாப்பிட்டா அதை நாம் உடனே மாமிச உண்ணின்னு சொல்லிடுவோமா? எப்போ ஒரு வாட்டி சாப்பிட்டா சொல்ல மாட்டோம்ல, தாவர உண்ணி தான், அது குழப்பத்தில் ஏதோ நடக்குது அப்படின்னு நினைக்கும். அதுபோல தான் மனிதர்கள் விலங்குகளாக இருந்தபோது, குரங்குகளாகிய நாம் விலங்குகளாக இருந்தபோது மாமிசம் சாப்பிட்டு இருந்தால் அது குழப்பத்தின் அடிப்படையில் தான். நாம் விலங்குகளாக இருந்தபோது என்ன சாப்பிட்டோம்? பெரும்பாலும் இலைத்தலைகளை தான் சாப்பிட்டோம், இலைத்தலைகளையும் காய்கறிகளையும் தான் சாப்பிட்ருப்போம். அதுதான் நமது உணவு. அதனால் எதற்காக ஒரு வாரம் மாமிசம் சாப்பிடுங்க, ஒரு வாரம் தாவர உணவுகளை சாப்பிடுங்க, ஒரு வாரம் மாமிசம் சாப்பிடாதீங்க, ஒரு வாரம் தாவர உணவுகளை மட்டுமே, அதான் ஒரு வாரம் மாமிசம் சாப்பிடாதீங்க, அந்த வாரம் தாவர உணவுகளை மட்டுமே சாப்பிடுங்க, இன்னொரு வாரம் மாமிச உணவுகளை சாப்பிடுங்க, அந்த வாரம் தாவர உணவுகளை குறைத்து கொள்ளுங்கள். தவிர்க்க முடியாது, இயல்பாகவே நம்ம பழங்களை சாப்பிட்டுட்டு தான் இருப்போம். ஆனால் இதில் அப்போது எதற்காக அப்படின்னா, அதான் அந்த கவனம் இருக்குல்ல. நம்ம ஒரு மாமிசம் சாப்பிடும்போது மாமிசம் தான் நமக்கு பெரிய உணவாக தெரியும். ஏதோ உண்மையிலே மாமிசம் தான் உயர்வானது, இந்த காய்கறிகளில் எதுவுமே இல்லை அப்படின்னு தான் தோணும், இலைத்தலைகள் எதுவுமே இல்லை. அப்போ மாமிசத்தை பற்றியே யோசிப்போம். அதனால் சரி, அப்படித்தான் இயல்பாக நம்ம அப்படி தான் யோசிப்போம். அப்படிங்கிறதுனால அதன் போக்கிலே விட்டுட்டு ஒரு வாரம் ஃபுல்லாக நீ மாமிசம் சாப்பிடு, அடுத்த வாரம் ஓய்விடு. ஏன்னா மாமிசத்தை அதை வேட்டையாடுறது, தயார் பண்ணுறது டயர்டாகிடும், இயல்பாகவே களைப்பு வந்துடும். ஒரு மாமிசத்தை சாப்பிடும்போது இயல்பாகவே ஒரு களைப்பு வரும். ஒரு உயிரினத்தை கொன்று மீனுக்குன்னு முள்ளெல்லாம் எடுத்து சிரமம், ஒரு மீனெல்லாம் கழுவணும், அதை கழுவணும், அப்புறம் அதை வெட்டணும், துண்டு பண்ணணும், ரொம்ப கஷ்டம். மீனோ மாமிசமோ அல்லது என்பது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் அதை ஒரு வாரம் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு வாரம் ஓய்வு. அப்பாடா இந்த வாரம் மாமிசமே இல்லைப்பா, டயர்டாகி போயிட்டோம், 7 நாள் மாமிசம் மீனுன்னு சாப்பிட்டு டயர்டாயிட்டோம். அப்புறம் உடம்பு வேறு அசுத்தமாக இருக்கும். அப்புறம் மாமிசம் சாப்பிடும்போது ஃபுல்லாக அதை பற்றியே தான் யோசிச்சிருப்போம், மாமிசத்தை பற்றியே தான் சிந்திச்சிருப்போம். அந்த சிந்தனையிலேருந்து ஓய்வு. நம்ம தாவரத்தை வேறு குறைவாக வேறு நினச்சிருப்போம், தாவரத்தில் ஒன்றுமே இல்லைன்னு வேறு நினச்சிக்கிட்டு தான் மாமிசத்தை சாப்பிட்ருப்போம். மாமிசத்தை சாப்பிட்டா அப்படி தான் தோணும் உனக்கு. என்ன தான் தாவர உணவில் உனக்கு நிறைய இருக்குதுன்னு நினச்சாலும் மாமிசத்தை சாப்பிடும்போது அதுதான் பெருசுன்னு தோணும். அதனால் ஒரு வாரம் ஓய்வு, மாமிசம் சாப்பிடுவதற்கு விடுமுறை. அந்த நேரத்தில் தான் உங்கள் உடம்பு தூய்மை அடைகிறது, உங்கள் உடம்பு ஓய்வு எடுக்கிறது. சிந்தனையிலிருந்து மாமிச தேடலில் ஈடுபட்டு கொண்டிருந்த உங்களுடைய மனமும் உடலும் ஓய்வு எடுக்கிறது தாவர உணவுகளை ஒரு வாரம் சாப்பிடும்போது. அப்புறம் மாமிசத்தை சாப்பிட்டதாலே உங்கள் ரத்தம், உடம்பு எல்லாம் அசுத்தமாக இருக்கும். அந்த அசுத்தம் தூய்மை செய்யப்படுகிறது. பாருங்கள் எவ்வளோ ப்ராசஸ் நடக்குது பாருங்கள். ஒரு வாரம்
மாமிசம், ஒரு வாரம் சைவம், ஒரு வாரம் அசைவம். அப்படி இருக்கும்போது எவ்வளோ மாற்றங்கள், எவ்வளோ பெரிய மருத்துவ ரீதியான ஒரு உடல் தேவையாக அது இருக்கிறது. ஏதோ எனது விருப்பம் அல்ல, இது ஒரு கண்டுபிடிப்புன்னு கூட சொல்லணும். உணவு முறையில் மனிதர்களுக்கு இருக்கிற ஒரு கண்டுபிடிப்பு. இப்படித்தான் மனிதர்கள் சாப்பிட வேண்டும். நீ ஒரு நாள் தவறாமல் கவிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக ஒரு ரத்தம் உடம்பு எல்லாம் கெட்டு போயிடும். அதனால் சத்துக்கள் நிறைய கிடைச்சாலும் அந்த உடம்பு கெட்டு போய் நோய் வருவது கண்டிப்பாக உண்மை, வந்தே தீரும். ஒரு நல்ல விஷயம் இருக்குதுன்னு சொல்லி நீ பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருந்த, அதனால் ஏற்படுற பக்க விளைவு தான் அந்த அசுத்தம். அந்த அசுத்தத்தை போக்காமல் நீ என்ன பண்ணிட்ட, அந்த மாமிசத்துக்கு அடிமையாயிட்ட. கடைசியில் என்ன ஆகுது, உடம்புல நோயில் கொண்டு போய் விட்டுரும். அப்போது அந்த உடம்பை நம்ம என்ன பண்ணுறோம், மாமிசத்தில் இருக்கிற சத்து காரணமாக சாப்பிட்றோம், அதனால் உடம்பு அசுத்தமாகுது. அந்த அந்த அசுத்தத்தை போக்குவதற்காக தான் ஒரு வாரம் விடுமுறை. அந்த வாரத்தில் ஃபுல்லாக பச்சை காய்கறிகள், இலைத்தலைகள், பழங்கள், சமைத்த காய்கறிகள் எல்லாமே சாப்பிட்றீங்க. அதனாலே இந்த மாமிசத்தினால் ஏற்பட்ட உடல் அசுத்தம் என்பது தூய்மையாகிறது. ஒரு வாரம் தூய்மையாகிறது, ஒரு வாரம் அசுத்தமாகிறது, ஒரு வாரம் தூய்மை. அப்புறம் மாமிச தேடல் அது ஒரு சோர்வை ஏற்படுத்தும், ஒரு விடுதலை, ஒரு அதில் ஒரு ஓய்வு. ஒரு வாரத்தில் மாமிச தேடல், மனமும் உடலும் தேடி சோர்ந்து போயிருக்கும். அதில் ஒரு வாரம் புத்துணர்வு என்பது வந்து விடுகிறது, அசுத்தம் என்பது நீங்குகிறது. அந்த தேடலுக்கு மனமும் உடலும் விடுது. இப்படி 3 விதமான காரணங்கள் இருக்கிறது. அசுத்தத்தில் இருந்து விடுதலை, ஓய்வு கிடைக்கிறது. அப்புறம் வந்து தாவர உணவுகளை தாழ்வாக நினைக்கக்கூடாது. அதுலேயும் மிகப்பெரிய விஷயங்கள் இருக்குது. மாமிசத்துக்கு எந்த விதத்துலையும் குறைஞ்சது கிடையாது. தாவர உணவுகள் இன்னும் ஒருபடி மேலே தான் போய் நிற்குது. நீ மாமிசத்தை சாப்பிட்டா வலிமையோடு இருக்கலாம், சத்துக்கள் நிறைய கிடைக்கலாம். ஆனால் நீ மாமிசத்தை மட்டுமே சாப்பிட்டா நோய் வந்தே செத்து போயிடுவேன். அப்போ ஒன்றை உயிரோடு வைக்கிறது ஆரோக்கியம் தேவை. அந்த ஆரோக்கியம் என்பது உன் உடம்பை சுத்தப்படுத்துகிற ஒரு ஆரோக்கியம் என்பது அது தாவர உணவில் தான் இருக்குது. அதனால் மாமிசத்தை விட மேலான பங்கு தாவர உணவுல இருந்தாலும் ரெண்டும் இணையானது தான். ரெண்டுமே இன்னும் நம்ம அன்பு பாசத்தோடு இருக்கிறதுக்கு, ஈரமாக மனிதத்தன்மையோடு இருக்கிறதுக்கு இந்த தாவர உணவுகள் மிக முக்கிய காரணமாக இருக்குது. ஆரோக்கியமாக இருப்பதற்கு நம்முடைய அன்பு பாசம் தாவர உணவுகள் ரொம்ப காரணமாக இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குது. அதனால் இப்படித்தான் நமது உணவு முறை இருக்க வேண்டும். இல்லை என்றால் நோய் வந்து தான் இல்லை, நான் அப்படி இருக்க மாட்டேன், நீங்கள் சொல்வதை கேட்க மாட்டேன், ஒப்புக்கொள்ள எனது மனம் மறுக்கிறது என்றால் நோய் தான் உங்களுக்கு பரிசாக கிடைக்கும். இப்படித்தான் சாப்பிட்டா மட்டும்தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு வாரம் சைவம், ஒரு வாரம் அசைவம். தாவர உணவை நீங்கள் ஒரு வாரம் சாப்பிடும்போது அதில் தேடுவீங்க, இதில் இருக்கா அதில் இருக்கா, அதுவே உற்சாகமாக இருக்கும். தாவர உணவே உற்சாகமாக இருக்கும். அது இது அப்படி பீட்ரூட் எடு, கேரட் எடு, ஆப்பிள் எடு, திராட்சை எடு, வாழைப்பழம், நேந்திரம்பழம், அப்படி இப்படின்னு போய் அப்படி சுண்டைக்காய் எடு, வெண்டைக்காய் எடு, கோவக்காய், ஐயோ அப்படி இளநீ, கருணக்கிழங்கு, ஐயோ என்னடா இது, அரைக்கீரை, பருப்புக்கீரை, வெந்தயக்கீரை அப்படின்னு சும்மா டஃப்பு கொடுக்கும். மாமிசம் கிட்ட நெருங்க முடியாது. அப்பேற்பட்ட சிறப்புகள் கொண்டது தாவர உணவு. ஆனால் மாமிச உணவை நீ ஒரு வாரம் சாப்பிடும்போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லாத மாதிரி தெரியும். இவ்வளோ சிறப்புகள் நிறைந்த அந்த தாவர உணவு இருக்குல்ல, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை போலுங்க அப்படிங்கிற. தாவர உணவு தான் பெருசு, அதுக்கு ஒரு விடுது, அதை முதல்ல நிறுத்து. இதுவும் சிறப்பு தான், அதுவும் சிறப்பு. 2 கண்ணுப்பா மனுஷங்களுக்கு, சைவமும் அசைவமும் 2 கண்கள் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அரிசி, கேழ்வரகு, கோதுமை அது என்றைக்காவது ஒரு நாள் தான், ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி, அது 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி, ஒரு 4 நாள் சாப்பிடணும். போதை உணவு 2 மாதத்திற்கு ஒரு முறை சாப்பிட வேண்டிய ஒரு போதை உணவு தான் அரிசி, கேழ்வரகு, கோதுமை. ஒரு 4 நாளைக்கு சாப்பிடு, அப்போ தான் தெரியும் அரிசி, கேழ்வரகு, கோதுமையை ஏன் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு. மனசெல்லாம் கெட்டு போயிடும், கெட்ட எண்ணங்கள் வரும், சோம்பேறி ஆகிடும், ஒழுக்கம் இருக்காது, கட்டுப்பாடு இருக்காது அந்த அரிசி உணவுகளை சாப்பிட்ட உடனே, கேழ்வரகு, கோதுமை உணவுகளை சாப்பிட்ட உடனே. அதனால தான் இதை 4 நாளைக்கு இது மட்டும் 2 மாதத்துக்கு ஒரு முறை சாப்பிடணும் போலுக்க. டெய்லி சாப்பிட்டா அப்பேற்பட்ட ஒரு மோசமான வன்முறை உணர்ச்சிகள் வரும், தனிமையை விரும்பும், யாரையும் மதிக்க தோணாது, ஈகோ வரும், யார் சொன்னால் கேட்க மாட்டோம். அப்படிப்பட்ட உணவு தான் இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை. அதனால தான் பெண்கள் சொன்னால் ஆண்கள் கேட்காம போகிறதுனால தான் உருவானது தான் ஆணாதிக்கம் என்பது. காரணம் இந்த அரிசி உணவுகள் தான். பெண்களை அடிமையானதுக்கு காரணம், எளியவர்களை அடிமைப்படுத்துகிற குணம் இந்த அரிசி உணவுகளை சாப்பிட்டா, கோதுமை உணவுகளை சாப்பிட்டா வரும். அப்படிப்பட்ட உணவு தான் மனிதர்கள் இன்றைக்கி சண்டை போடுறதுக்கு, போரிடுவதற்கு, நோய்கள் வருவதற்கு காரணம் இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை உணவுகளால் ஏற்பட்ட பக்க விளைவு தான். இது ஒரு ஊக்கமருந்து, போதை. இவ்வளோ அப்படிப்பட்ட உணவை டெய்லி சாப்பிட்டிங்கன்னா என்ன ஆகும்? அதுக்காக நம்ம சாப்பிடாமல் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதில் ஒரு சுவை இருக்குது. நம்மை அடிமைப்படுத்துகிற அளவுக்கு அந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமையில் ஒரு சுவை இருக்குது. அந்த சுவைக்காக எல்லா உணவையும் சாப்பிடுவோம், எல்லா வித அனுபவங்களும். எதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் அதுக்கு ஒரு நேரம் இருக்குது. ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி, ஒரு வாரம்ப்பா போதை திருவிழா வச்சிடலாம். போதை உணவு திருவிழா அன்னைக்கு ஃபுல்லாக, அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணுங்கள்,
முதல் 4 நாளைக்கு பிரியாணி, சோறு, பூரி, பொங்கல், தோசைன்னு சாப்பிடுங்க. அப்புறம் மீதி 3 நாளுங்கிறது அதுலேருந்து விடுபடணும். அந்த 3 நாள் நீங்கள் அதுலேருந்து அது அடிமைப்படுத்துகிற குணமுடையது. அதனால் அதை சாப்பிட்டுட்டு தொட்டுட்டா அவ்வளோ ஈஸியாக விட முடியாது. ஒரு பொண்ணை தொட்டுட்டு அவ்வளோ ஈஸியாக நீ போயிட முடியாதுங்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அல்லது என்னை தொட்டுட்டு நீ அவ்வளோ அது மாதிரி தான். ஒரு பெண்ணிடம் பழகினால் அவர் அன்புக்கு நீ அடிமையாகி விடுவாய், அடிமையாகி விடுவல்ல, அது மாதிரி பெண்ணின் பாசத்திற்கு அடிமையாகி விடுவாய். அந்த பெண்களுடனான உறவு அத்தகைய வலிமையுடையது. அதுபோல தான் இந்த அரிசி கேழ்வரகு கோதுமை இருக்குல்ல, அதை விட வலிமையானது, பெண்களை விட வலிமையானது அரிசி கேழ்வரகு கோதுமை. பெண்களுக்கே மதிப்பில்லாமல் போச்சு இந்த உணவை டெய்லி சாப்பிட்டனால. இப்போ எப்படி சாராயம் குடிக்கிறவங்களுக்கு மனைவியோட அருமை தெரியாதுல்ல, குடும்பத்தோட அருமை தெரியாதுல்ல, அதுபோல் அந்த சோறு சாப்பிட்றவங்களுக்கு அது பெண்ணாக இருந்தால் கணவனின் தன்னுடைய அருமையே தெரியாது பெண்களுக்கு. ஆணாக இருந்தால் மனைவியின் அருமை தெரியாது, குடும்பத்தோட அருமை தின்னுட்டு தனியாக தான் இருப்பாங்க, பேசணுங்கிற ஆசையே வராது. மனிதர்களோட அருமை மனிதர்களுக்கே தெரியாது. ஏன்னா அது ஒரு போதை உணவு, பேராசைகளை தூண்டக்கூடிய உணவு, கோபத்தை சண்டை போடுவதற்கு உதவி செய்கிற உணவு, சண்டை போட தான் தோணும், நேசிப்பதற்கு உதவாத உணவு தான் அரிசி கேழ்வரகு கோதுமை. அதனால் அத்தகைய உணவுக்கும் ஒரு மதிப்பு, அதோட உணவு தன்மையை தெரிஞ்சுக்கணும்ல. அது தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணால் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு 4 நாளைக்கு சாப்பிடு. அடுத்த 3 நாள் என்பது அதுலேருந்து விடுபடுவதற்கான போராட்டமாக இருக்கணும். 7வது 8வது நாளில் நீ விடுபட்டு பழையபடி உணவு கட்டுப்பாட்டுக்கு வந்துடணும். பழையபடி அதுக்கப்புறம் அதை சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் கழித்து சாப்பிடும். இந்த மாதிரி உணவு கட்டுப்பாடுக்குள்ளே போய் அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நீ இந்த அரிசி கேழ்வரகு கோதுமை சாப்பிட்றத நிறுத்தணும். அப்போ தான் அதை சாப்பிடாமல் இருக்கும்போது தான் நாம் மனிதராக நம்மை உணர்வோம். ஒரு மனித தன்மைனா என்ன, மனிதர்களுடைய அன்பு, பாசம், ஒரு கட்டுப்பாடுனா என்ன, ஒழுக்கம்னா என்ன, எல்லாமே தெரிய வரும். இப்படித்தான் மனிதனுடைய உணவு முறை இருக்கணும். அரிசி கேழ்வரகு கோதுமை வேறு எப்போல்லாம் சாப்பிடணும் அப்படின்னா உணவு பஞ்சம் ஏற்படும் போது, பசி பட்டினி உணவு பஞ்சம் ஏற்படும் போது தான் சாப்பிடணும். மற்றபடி உணவு தாராளமாக கிடைக்கும்போது அதை சாப்பிடாத. காய் இருக்க கனி கவர்ந்துட்டு அப்படிங்கிற மாதிரி இல்லை கனி இருக்க காய் கவர்ந்துட்டு. அதுபோல் காய்ங்கிறது இந்த இடத்துல நம்ம அரிசி கேழ்வரகு கோதுமை, கனி என்பது பழங்கள், காய்கறிகள், மாமிசம், மீன், முட்டை, அடிமைப்படுத்தாத உணவுகள் இருக்க. அடிமைப்படுத்துகிற உணவுகளை ஏன் சாப்பிடுகிறீர்கள் அப்படிங்கிற மாதிரி தான். அடிமைப்படுத்துகிற உணவு நோய்களை தரும், அழிவை நோக்கி அழைத்து செல்லும். அடிமைப்படுத்தாத உணவுகள் தான் காய்கறி, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய்.